ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். 2024 இந்த வருஷத்துக்கான அப்கமிங் டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமில் நான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கணும். பட் இதுக்கு வந்து 6th +2 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸே போதுமா, சிலபஸில் இருக்கிறபடி படித்தா போதுமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதையும் தாண்டி நம்ம அவுட் சோர்ஸ் ஆஃப் புக் வந்து நம்ம வாங்கி கலெக்ட் பண்ணி படிக்கணும். சரிங்களா? அவுட் சோர்ஸ் ஆஃப் புக் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சில வெளி புத்தகங்களை வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் 6th +2 வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸையும் தாண்டி வேறு என்ன அவுட் சோர்ஸ் புக்கு கலெக்ட் பண்ணி படிக்கலாம், அது எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்தெந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம், எந்தெந்த யூனிட்டுக்கு வாங்கி படிக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல்ல சில பேர் நினைப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துக்கூடிய புது ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் 6th +2 வரைக்கும் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கு, எனக்கு எதுக்கு கூடுதல் சுமை, இதே எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சில அவுட் சோர்ஸ் புக்கை வாங்கி கலெக்ட் பண்ணி படிக்கும்போது அந்த ஒரு சில யூனிட் வந்து நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மெயின்ஸில் வந்து நல்லாவே அவுட்புட் கொடுத்து நீங்கள் நல்லாவே பாஸ் மார்க் வாங்கி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸில் நல்லா ஸ்கோர் வாங்கினா மட்டும்தான் இதுக்கான ஒரு எலிஜிபிள், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக மெயின்ஸில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் நினச்சத விட மோர் தென் ஆஃப் நிறைய மார்க் வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் ஈஸியாக கட் ஆஃப்குள்ளே போய் நல்ல ஒரு சிறந்த ஒரு பணியாளராக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம விஷயத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி 6th +2 வரைக்கும் எல்லா ஸ்கூல் புக்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. சிலபஸ்ஸு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க. எல்லாம் ஓகே தான். பட் நீங்கள் என்ன தான் சிலபஸ் கவர் பண்ணாலும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் அப் டு 80% ஆஃப் டாபிக் தான் ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகும். பேலன்ஸ் 20% அப்படின்றது நீங்கள் என்ன தான் நீங்கள் சுற்றி பார்த்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்காது. அப்போ எங்கே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில அவுட் சோர்ஸ் ஆஃப் புக்கில் மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிச்சி படிக்க முடியும். அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் ஆஃப் புக் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்கலாங்களா? பாருங்கள். இப்போது அவுட் சோர்ஸ் புக்கு பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்லேருந்து தான் நீங்கள் படிப்பீங்க. ஜிஎஸ்க்காக நீங்கள் படிப்பீங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75 கொஷின்ஸ் கேட்பாங்களா? 75 கொஷின்ஸ் நான் அப்படியே ஸ்கூல் புக்கில் மட்டுமே கேட்க மாட்டாங்க. 75 இந்த ஜிஎஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி தரத்தில் கேட்பாங்க. எஸ்எஸ்எல்சி பேஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? மிச்சம் 30 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. சரிங்களா? டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. ஓகே, மிச்சம் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். சரிங்களா? சிஏலேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 15 கொஷின்ன்றது 15 கொஷின் தான் கேட்பாங்களான்னு கிடையாது. சம்டைம்ஸ் இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 40 வரைக்கும் கேட்டுட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 5 கொஷின் கூட கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. ஓகேங்களா? சரி, இப்போ கம் டு த பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக்கு தேவைப்பட முடியும் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸில் பாருங்கள், 5th யூனிட் பாருங்கள், அடுத்தது 7th யூனிட் பாருங்கள், 8th யூனிட் பாருங்கள். இந்த 3க்கு மட்டும் நீங்கள் அவுட் சோர்ஸ் புக்கு நீங்கள் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, பாலிட்டி பார்ப்பீங்க. பாலிட்டி. 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட், ஐஎன்எம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்ப்பீங்க. 8th யூனிட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதை பார்ப்பீங்க. ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு பா சிவா அப்படின்ற ஒரு புக் ஒன்று இருக்குது. பா சிவா, சரிங்களா? அந்த புக் வாங்கி படிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லக்ஷ்மிகாந்த் புக் வாங்கி படிக்கலாம். லக்ஷ்மிகாந்த்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அதை நியூ அப்டேட் வெர்ஷன் பார்த்து வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா? இது போதுமானது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன வாங்கி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கா வெங்கடேசன் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. கா வெங்கடேசன். ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக் வாங்கி படிக்கலாம். சரிங்களா? ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? சரி, அடுத்தது 8th யூனிட் பாருங்கள். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு, தமிழ்நாடு வரலாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தட்சிணாமூர்த்தி பற்றி சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இந்த ஒரு புக்கை வாங்கி படித்தா போதும். சரிங்களா? முடிஞ்சால் நீங்கள் வந்து தமிழில் வந்து இருக்கக்கூடியதை நீங்கள் அப்படியே லைட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் கிடைக்க மாட்டதை பாருங்கள். சரிங்களா? ஓகே, ப்ரிலிம்ஸுக்கு இந்த 3 யூனிட்டுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் புக் வாங்கி படிங்க. ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு சிஏ இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் ஹிந்து பேப்பர் அண்டு தினமணி, இது 2 வந்து படித்தாலே போதும். கூடுதலுக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரை வாசிங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய இந்த பாலிமர் சேனல், தினத்தந்தி, தினகரன், இதெல்லாம் சேனலோடு சேர்த்து சில நியூஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணி படிச்சுட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? சரி ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இந்த டீட்டெயில் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா மெயின்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகுறது, அதுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான அவுட் சோர்ஸ் புக் எங்கேருந்து வாங்கி எப்படி கலெக்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நல்லா படிங்க. இது போன்ற ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனுக்கு நம்முடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.